அனைவருக்கும் வணக்கம். கரூரில் உயிரிழந்த அந்த 41 பேருக்கும் நமது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த கரூர் உயிரிழப்பு சம்பந்தமாக இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யூடியூப்பில் இல்லை சமூக வலைதளங்களில் பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னங்க நியாயம்? யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதை பற்றி பேசுகிற எல்லாரையுமே பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் எங்கே இருக்குது ஜனநாயகம்? சமூக நீதியை பற்றி பேசுகிற, சமூக நீதிக்கு குரல் கொடுக்குற திமுக இதை செய்யலாமா? என்ன கேட்குறாங்க? இதில் செந்தில் பாலாஜிக்கு உடந்தை இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. இருக்குது இல்லைன்னு சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. அதை விட்டுட்டு அதை பற்றி பேசுகிறவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டால் இதெல்லாம் என்னங்க நியாயம்? சரி, அதை விட்டுருவோம். மக்கள் என்ன கேட்குறாங்க? பொதுவாக அவங்களுக்கு வர டவுட்டு தானே கேட்குறாங்க. இத்தனை மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்படி அந்த இடத்துக்கு போனார்? நைட்டு 1 மணிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போக வேண்டிய காரணம் என்ன? கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் கூட நீங்கள் இந்த அளவுக்கு துரிதமாக செயல்படலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே துணை முதல்வர் அவர் துபாய்க்கு ட்ரிப் போயிருந்தவர் வந்துட்டு பார்த்துட்டு உடனே திரும்பவும் போயிட்டார். இது நாங்கள் கேட்கலைங்க, தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட சட்டம் எப்படி இந்த எளியவர்கள் மீது மட்டும்தான் பாயுமா? ஓகே, நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நான் முழுக்க விஜய் பக்கம் நிற்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு விஜய் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகபட்சமான டவுட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடியறதுக்குள்ளே 39 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கல்ல, அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே வருது. அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒத்துக்கிறேன், பொதுவாக மக்கள் ஏற்கனவே துன்பத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பாடி கொடுக்கறதுல இன்னும் நேரம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரைவாக போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சதா கூட நான் இதை பார்க்குறேன். பட் 39 பேருக்கு அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் எத்தனை டாக்டர்ஸ் இருந்திருப்பாங்க? நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ டாக்டர்ஸை அங்கே ஆன்போர்ட் பண்ணீங்க? அவ்வளோ சீக்கிரமாக பக்கத்தில் இருந்து அவ்வளோ டாக்டர்ஸ் எப்படி இவங்களுக்கு வர வைக்க முடிஞ்சுது? அத்தனை பேரோட பாடியையும் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் எடுக்க முடிஞ்சுது? இதுதான் என்னோட மிகவும் எளிமையான கேள்வி. அப்புறம் முக்கியமாக சொல்ல போனாக்கா, இதை எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் தானே கேட்குறாரு. நீங்கள் தான் சொல்லுவீங்கள்ல, இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றத்தை தடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அது தான் சொல்கிறேன். அஜித்குமாரோட மரணத்தில் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது தானே உண்மை வெளிவந்தது. அதே போல் இதில் 41 பேருக்கு மேலே செத்துருக்காங்க, நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க மாட்டீங்க? அப்படி தானே எங்களுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த அரசு மேலே நாங்கள் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த அரசு கண்டிப்பாக இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் விசாரிக்கணும். இதிலேருந்து உண்மையை கொண்டு வரணும். என்ன நடந்தது அப்படின்றது தான் எங்கள் எல்லாரோட கருத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த சில பேர், சரி விடுங்க, நீங்கள் திமுகவை சார்ந்தன்னு சொன்னால் கோவப்படுவீங்க. மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு விஜய் தான் அந்த 39 சாவுக்கும் காரணம்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிருக்கீங்கல்ல, அது எப்படி? நிஜமாலுமே அது ஒரு மாணவர் அமைப்பா? அந்த மாணவர் அமைப்போட தலைவர் யார்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விலக்கி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இந்த போஸ்டர் அடித்து அவ்வளோ சீக்கிரமாக ஒட்டியிருக்கீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த உயிரிழந்தவங்க கூட நிற்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதுலேயும் போஸ்டர் ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை கொண்டு வராதீங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது. அப்புறம் குறிப்பாக நான் விஜய் ரசிகர்கள் தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு உண்டான நீங்கள் விஜயை குறை சொன்னால் கூட பரவாயில்ல, விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்த கொலைக்கு காரணம் யார் அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில், என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இத்தனை பேர் இதுக்கு ஆதரவாக விஜய் பக்கம் இருக்காங்க, இத்தனை பேர் ஆளுமாட்சிக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் திருப்ப நான் வெளியிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த வீடியோ எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணும் அப்படின்றத என்னோட ஒரு உள்நோக்கம். இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். நன்றி, வணக்கம்.